காதோடு தான் நான் பேசுவேன். ஹலோ சொல். வணக்கம் மேம். வணக்கம். என்னோட பேர் பத்மாவதி மேம். நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க பத்மா. எனக்கு ஒரு 10 வயசுல பையன் இருக்கான், 4th படிக்கிறான். சரி. இப்போ என்னன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து அந்த பையன்ட்டு வந்து என்னை பத்தி ரொம்ப குறைவா சொல்றாரு. அதாவது என்ன, உங்க அம்மா ரொம்ப குண்டா இருக்கா, உங்க அம்மா வந்து படிக்கல, உங்க அம்மாவுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி வந்து அவனை வந்து அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, உங்க அம்மாவுக்கு திறமையே இல்லை, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவன் அவன் அந்த மாதிரி அவன் வந்து என்கிட்ட கேக்குறான், நீ மட்டும் என்ன படின்ற, நீ மட்டும் என்ன எல்லாத்துலயும் இன்வால்வ் பண்ணுன்ற, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு என்னை கேக்குறான். சரி, நான் வந்து இப்ப பிகாம் தான் நான் முடிச்சிருந்தேன், இப்ப எம்காம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன அப்படின்னா, நான் இப்போ எனக்கு படிக்கிறதுல நான் உட்கார்ந்தேன்னா என்னோட வீட்டுல வந்து என்னால கவனம் செலுத்த முடியல. ஏதாவது ஒண்ணுலதான் பிரசன்டா நான் போக முடியுது. உங்க வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காரு, அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து மிஷினிஸ்டா இருக்காரு, ஹெச்எஃப்ல, ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரி ஆவடி. அங்க என்னவா இருக்காரு? மிஷினிஸ்டா இருக்காங்க. என்ன படிச்சிருக்காரு? 10th முடிச்சிருக்காரு. அப்புறம் என்ன, அவர் 10th தானே படிச்சிருக்காரு, அப்புறம் எதுக்கு உங்களை வந்து மட்டம் தட்டிட்டே இருக்காரு? தெரியல மேம், அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி பேசவும் சரி, நம்மளும் பையனுக்கு நம்ம ரொம்ப இதா தெரிஞ்சோம்னா அவன் நம்மள வச்சு இன்னும் கீழே போயிடுவானே அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை, நீங்க யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ண தேவையே கிடையாது. யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்லணும், பார்ப்பா தம்பி, நம்ம குண்டாக இருக்கோமா, ஒல்லியாக இருக்கோமா, படிச்சிருக்கோமா, படிக்கலையா, அறிவு இருக்கா, அறிவில்லை, இதெல்லாம் முக்கியமே கிடையாது. நம்ம மனுஷத்தன்மையோடு இருக்கோமான்றது தான் முக்கியம். உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரிலாம் ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி குறை சொல்வது, இதெல்லாம் கெட்ட புத்தித்தனம், இதை கற்றுக்காத. இப்போ நீ வந்து உனக்கு வேணும்னா படிக்கலையா என்ன மாதிரி இருந்துட்டு போவார். இப்போ நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அது மாதிரி தான் நீயும் ஃபேஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ வாழ்க்கையில் வந்து அவங்கவுங்க படித்தா அவங்கவுங்களுக்கு நல்லது. உனக்கு ஏதாவது வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சியா படி, இல்லை வேண்டாம் நினச்சியா போ, ஏதாவது ஒரு 3000 4000 தான் வேலை கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு லைட்டாக விடணும். அந்த கான்சிக்வன்சஸ் மட்டும் சொல்லி கொடுக்கணும். இப்போ நானே வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா உருப்பிட்டு இருந்தேனாக்கா நான் கூட என் லைஃப்பை இன்னும் நல்லா பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னும் சொல்லணும். அப்போ தான் உங்கள் வீட்டுக்காரை வச்சுட்டு சொல்லணும், அவர்கிட்ட சொல்லணும், நான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் உங்கள் கூட குடும்பம் நடத்துகிறேன், அதனால் வந்து நீங்கள் பெருசாக உங்களை உயர்வாக நினச்சிக்க வேணாம். ஸோ அதனால் இதை பற்றிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் எனக்கும் நல்லா பேச தெரியும், ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு தாழ்ந்து போக மாட்டேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிட்டு போங்க, நான் என்ன பண்ணுறேனோ அதை பண்ணிட்டு போகிறேன், எனக்கு போகிறோம், நான் எப்படி இருக்கணும் அது போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசர்ட்டிவாக பேச தெரியணும். உங்களை மட்டம் தட்ட விட டெய்லி அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது சரி, நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சா வீட்டுல இருந்து எல்லா வேலையுமே அவருக்கு கிளீனா இருக்கணும். ஸோ அதை நம்ம இன்வால்வ் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் அதை மாதிரிலாம் ஒன்றும் பண்ணாதீங்க. இதை பாருங்கள், நீங்கள் வீட்டு வேலை செய்யும்போது உங்களை வந்து இன்னும் குறை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பெண்களுக்குமே சொல்கிறேன், வீட்டு வேலை ஓரளவுக்கு சுமாராக நல்லா செய்யும் பொழுது வந்த உடனே போலீஸ்காரன் மாதிரி இது இங்கே சரியில்லை, அது அங்கே சரியில்லை, அப்படி இப்படின்லாம் ரொம்ப ரொம்ப ஆட்டம் போட்டாங்கன்னா ஒரு 4 நாளைக்கு வீட்டை பெருக்கி துடைக்காதீங்க. என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். முடியாது, செய்ய முடியாது, என்ன பண்ணுவேன், வேலைக்கு ஆள் வை, முடியாது அப்படின்னுங்க. ஸோ நல்லா சண்டை போட கற்றுக்குங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிரச்சனையே ஆகுது. என்ன அப்படின்னா, அந்த பையன் முன்னாடி அவர் பேசுறாரு, நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அமைதியா இருக்க முடியல. ஒரு நிறைய நேரங்கள்ல வந்து கோவப்பட்டு அவன் முன்னாடியே நம்ம பேசும்போது அவன் அதை அப்சர்வ் பண்ணிட்டு அவன் திருப்பி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தப்பு செய்யும் போது அவன் அதை கத்துக்கிறான். அது எனக்கு ரொம்ப, என்னால வாயை அடக்கவே முடியல. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து 2 பேரும் அவனுக்கு நான் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது கீழே தரைய தொடச்சு என் கையில காமிக்கிறாரு, பாரு எவ்வளவு தூசி இருக்குதுன்னு எங்க 2 பேருக்கு நடுவுல விரல விட்டு காமிக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கிளீனா இருக்கணும்னு நினைப்பாரு. ஏன் நீ பெருக்கி இல்லை, அந்த நேரத்தில் நீ என்ன சொல்லணும், அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும்னா, இப்படி எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு எடுத்து காமிக்கிற நேரத்தில் அந்த மாப் எடுத்து ஒரு மாப் போடலாம்ல, என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, இல்லாட்டினா வா வந்து உட்காரு, உன் பிள்ளைக்கு பாடம் நீ சொல்லி கொடு அப்படின்னு அப்படியே தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலை செய்யணும். பையனுக்குமே அவர் அதை தான் மேம் சொல்லி கொடுக்குறாரு, நீ 10th வரைக்கும் படிச்சா போதும்டா, அதுக்கு மேல வந்து நீ தொழில் கத்துக்கிட்டாதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும், படிச்சா முன்னேற முடியாது. அவங்க 2 பேருக்குள்ள வேற ஏதோ ப்ராப்ளம். அப்போ எங்கேயோ வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்கன்றதை எங்கேயோ வந்து அவரை மனசை காயப்படுத்தியிருக்கலாம். அதனால் வந்து உங்களை மட்டம் தட்டிகிட்டே இருக்கார். ஏதோ உங்கள் 2 பேருக்குள்ள ஈகோ ப்ராப்ளம்.
ஸோ இது எங்கே ஆரம்பிச்சதுங்கிறத டீட்டெயில்டாக பேசினா தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் படிச்சிருக்கீங்க, அவர் படிக்கலை. ஸோ அது எங்கேயோ வந்து அவர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் வந்து பையனும் படிக்க வேணான்னு நினைக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப துர்புத்தி, ரொம்ப கெட்ட குணம், ரொம்ப சுயநலவாதி உங்கள் கணவர். நீங்கள் வந்து அதே நேரத்தில் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப மென்டல் ஒரே அதிகமா இருக்குது. இப்ப என் பையனையே என்னால திருப்தியா கவனிக்க முடியல. அவனை வந்தா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து டெய்லி போர்ஷனை டெய்லி கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நம்ம தான் அப்படி கஷ்டப்படுறோம், அவனும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கம்மா. இப்போ அவன் என்ன கிளாஸ் படிக்கிறான்? அதிகமா இருக்கு மேம். நான் என்னோட வெயிட்ட குறைக்கணும். இல்லை, இப்போ அவன் என்ன கிளாஸ் படிக்கிறான்? அவன் வந்து மேம் இப்போ 4 படிக்கிற மாதிரி தெரிய மாட்டான். 8 படிக்கிற மாதிரி ஹைட் வெயிட்டா இருப்பான். எங்க வீட்டுக்காரர் ஹைட்டு, நானும் ஹைட்டு, நான் ரொம்ப வெயிட், அவர் ஒல்லியா தான் இருப்பாரு. சோ அந்த மாதிரி இருக்கவும் அவன் சொல்றான், நீ ஏன் குண்டா தானே இருக்க, நான் ஏன் இந்த மாதிரி இருக்க கூடாது? கரெக்ட் தானே அவன் கேட்கறது. ஜெனட்டிக்கா இருக்கும். நீங்க எதுக்கு அவனை போய் துன்புறுத்துறீங்க? இப்போ உங்களை வந்து உங்க வீட்டுக்கார் துன்புறுத்துறாரு, நீங்க அவனை போய் துன்புறுத்துனீங்கன்னா மேம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டே இருக்கான். தம்பி வெளியே போய் வீட்டுல ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கிறீங்க. இது பாருங்கம்மா, பண்றதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் புள்ள மேல பழிய போடுறீங்க. வீட்டுல ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, வாங்காதீங்க. அடுத்தது நீங்க எக்ஸசைஸ் பண்ண போங்க, அவனையும் கூட கூட்டிட்டு போங்க. ஸோ நீங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்க ரோல் மாடலாக இருங்க. நீங்க வெயிட்டை குறையுங்க. ஏன் வெயிட்டை குறைச்சா என்ன தப்பு? அப்ப பிள்ளையும் வெயிட்டை குறைப்பான். எல்லாத்துக்கும் பண்ண முடியவே இல்ல மேம். எனக்கு படிக்கிறது, வீட்டு வேலை பாக்குறது, அவனையும் கவனிக்கிறது, இந்த மாதிரி 4 நாள் எக்ஸசைஸ் 4 மணிக்கு எழுந்து பண்றேன். 5:30 இருந்து 8 மணி வரைக்கும் அவனை கிளப்பி 2 வேளை சாப்பாடு செய்ய எனக்கு சரியா இருக்கும் டைம். அப்ப அந்த 4 to 5:30 தான் என்னால அந்த யோகாவே செய்ய முடியும். அப்படி 4 மணிக்கு எந்திரிச்சேன்னா அப்படியே அவ்வளோ டயர்டா வருது. நைட்டு நாங்க படுக்க 11 ஆயிடும். அவனை நான் கிளாஸ் எடுத்துட்டு ரொம்ப ஸ்லோவா படிப்பேனா, அதனால மெதுவா படிக்க வச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்க 11 ஆயிடும். அது வரைக்கும் என்னால அதை தூக்கத்தை. உங்க ஃபேமிலியில வந்து சீரியஸ் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு படிப்பு ஏறல. உங்கள் பையன் வந்து உங்கள் வீட்டுக்காரோட நெகட்டிவ், உங்களோட நெகட்டிவ் ரெண்டுத்தையும் அவனுக்கு வந்திருக்கு ஜெனட்டிக்காக. உடல் வாகெல்லாம் உங்களை மாதிரி குண்டாக இருக்கான், அறிவு வந்து உங்கள் வீட்டுக்கார மாதிரி கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமா சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து அந்த பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த பிள்ளையையும் கொஞ்சம் நல்லா ஒரு இதுவாக கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சுருக்குன்னு எடுத்துக்கூடாது. ஓகே, முதல்ல வந்து உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும் அந்த படிப்பு பிரச்சனைங்கிறது வந்து எங்கேயோ ஈகோ பிரச்சனையால் வந்துடுச்சு. இப்போ உங்கள் பையனுக்கு வந்து படிப்பு ஏறலைனாக்கா அது வந்து உங்கள் வீட்டுக்கார மாதிரி அவன் ஏதாவது தொழில் கல்வி கற்றுக்கிட்டு போகிறதுங்கிறது நல்லது. அது நல்ல சென்ஸில் எடுத்துக்கணும். அதை நீங்கள் வந்து தப்பான சென்ஸில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு படிப்பு சொல்லித்தரேன்னு உட்கார்றத நிறுத்துங்க. அவனை வந்து டியூஷனில் போடுங்க. அவன் முடிஞ்ச வரைக்கும் படிக்கட்டும். படிக்கலைன்னா உங்கள் வீட்டுக்கார் பாடாக விட்டுருங்க. அவரே கொண்டு வந்துக்கிட்டோம் அவனை. நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்காதீங்க. படிப்பு பொறுத்த வரைக்கும் நான் இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டேன், நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்களாச்சும் உங்கள் பையனாச்சுன்னு விட்டுடுங்க. அடுத்தது, உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் உங்களோட டைம், அந்த டைம்குள்ளே ஜிம்மு ஏதாவது போங்க. வீட்டில் இருந்தபடியெல்லாம் வெயிட் குறைக்க முடியாது. ஜிம்மில் போனீங்கன்னாக்கா வெயிட் ரிடக்ஷன் ஸ்கீம் எல்லாம் இருக்குது. அதில் போய் நீங்கள் வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம். சரியா? ஸோ உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? அரௌண்ட் 35. சரி, ஓகே. அப்போ நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும்னாக்கா நீங்கள் ஜிம்முக்கு போயிடுங்க. அப்புறம் அடுத்தது வந்து நீங்கள் படித்த படிப்புக்கு ஏதாவது பார்ட் டைமாக அந்த 10 to 3 o'clock ஏதாவது வேலை கிடச்சிருந்தா வேலைக்கு போங்க. இல்லை ஃபுல் டைம் வேலை கிடச்சிருந்தா கூட வேலைக்கு போங்க. உங்கள் பையனை வந்து டியூஷனில் போட்டுருங்க. ஓகே, வீட்டு வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு 2000 ரூபாய் ஆளை கொடுத்து பெருக்கி துடைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கெலாம் நீங்கள் சம்பாதிக்கிற காசுலேருந்து கொடுத்துருங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் கொஞ்சம் அப்படி ஒரு கெத்தாக வாழறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை டோர் மேட் மாதிரி போட்டு மிதிச்சிட்டே தான் இருப்பாங்க. சரியா?